அம்மு வீட்டில் இருக்காங்க, விளையாடிட்டே இருக்காங்க. அங்கேருந்து காவேரி கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அம்முவை பார்க்குறாங்க. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மு நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. நானா, சாரதா பாட்டி தான் என்னை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரி. என்னம்மா நீயா போய் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் ஆமாடி, நாங்கள் 2 பேரும் போய் தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. விஜய் வந்து குழந்தைய பார்க்கக்கூடாது, இனிமே இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாரு. எப்படி அம்மு அனுப்புனாரு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் குழந்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்ததுடி. 2 நாளா ஸ்கூலுக்கும் போல இருக்கு. வீட்லேயும் யாருமே இல்லை. அதனால அவ ஃபோன் பண்ணா. நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அம்மு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கங்கா பார்க்குறாங்க. அம்மாக்கும் பொண்ணுக்கும் எவ்வளோ பாசம் இருக்குது. கடவுளே சீக்கிரமாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து வச்சிரு. இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படி நினச்சிக்கிறாங்க. அங்கேருந்து காவேரி உள்ளே போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார், எப்படி அனுப்புனாரு ஒன்றுமே புரியலையே. என்கிட்ட மட்டும் அவ்வளோ கோவமாக பேசினாரு. இனிமேல் வீட்டாண்ட வராதீங்க, அம்முவை பார்க்காதீங்க, நான் வேறு ஸ்கூல் சேர்க்க போகிறேன் அப்படிலாம் சொன்னார். இப்போ மட்டும் அம்மு எப்படி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. ஏய் உனக்கு என்னடி வேணும் சாப்பிட அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எனக்கு இது இப்போ வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, அம்முக்கும் ஊட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மிஸ், உங்களை பார்த்த உடனே தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அப்பா என்னை திட்டாரு வேற தெரியுமா. அப்பா மேலே நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. அப்பா மேலே கோவமாக இருக்கியா, என்ன பண்ணார் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அப்பா அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்தாரு. நான் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது அப்பா என்னை திட்டாரு. நீங்கள் எதுக்காக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அப்பா மேலே கோவமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அதுக்காக அப்பா மேலாம் கோவப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல் கிளாஸ்க்கு போகிறாங்க. இங்கே பாருடி, சாப்பாடெலாம் கட்டி வச்சிட்டேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரிக்கா நான் போயிட்டு வரேன், அம்மு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளாஸ்க்கு போய்ட்டு எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதுக்காக அம்மு வீட்டில் இருக்கான்னு தெரியலையே, அவள் ஸ்கூலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்ல, அவளோட படிப்புலாம் கெடுறா மாதிரி இருக்குது, எதுக்காக விஜய் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சு வராங்க. அப்போ உடனே ஃபோன் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிக்கிறவர். அவர் ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் காவேரி, உங்களை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு, என்னை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே இது பிடிக்கல. ஏன்னா உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது பிடிக்கலன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி எதுவுமே பேசலை. அங்கேருந்து அப்படியே வந்துடுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த விஜயா தான் இருப்பார். அவர் தான் ஏதோ ஒன்று சொல்லி என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்காரு. என் கல்யாணம் நிற்கணுன்றதுல அவர் ரொம்ப குறியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி விஜய்க்கு மேலே பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவர் வீட்டுக்கே போய் நம்ம நேராக திட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து வராங்க. தாத்தா விஜய் 2 பேருமே வீட்டில் இருக்காங்க. காவேரி வராங்க. வந்த உடனே வாமா உள்ளே வா அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. என்கிட்ட பேசணுமா அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆமாம் உங்ககிட்ட தான் பேசணும், வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு இடத்துல போய் பேசுகிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோடய வாழ்க்கையில் எதுக்காக நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிக்கல, உங்கள் கூட வாழ எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு குழந்தை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, ஆனால் என்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்னது, உங்கள் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தணும்னா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் தான் போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிற வீட்டில் ஏதோ என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கீங்க, அதனால தான் அவங்க கல்யாணம் வேணான்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. மண்டபம் பார்த்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஆனால் திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அப்போது உங்கள் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது, நீங்கள் தான் ஏதோ ஒன்று பண்ணி என்னோடய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வாய்க்கு வந்தபடிலாம் நீங்கள் பேசக்கூடாது சரியா. நான்லாம் எதுவுமே பண்ணலை, உங்கள் கல்யாணத்தை நான் எங்கே தடுத்து நிறுத்தணும், எனக்கு என்னங்க அவசியம் இருக்குது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இருக்குது,
நான் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது, அதனால் மட்டும் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வாயை மூடுங்க. ஏற்கனவே என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னீங்க. அதனால தான் என் குழந்தைய அந்த ஸ்கூல்லேருந்து மாற்றணும்னு நான் பிளான் போட்டேன். கடைசியில் இப்போ உங்கள் கல்யாணம் நிற்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டிங்கன்னா அதோடு முடிச்சிருமா? ஏன் நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன், பார்க்குறீங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, இல்லை பண்ணாமல் போங்க, என்கிட்ட வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு. அங்கேருந்து அப்படியே காவேரி டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அப்படியே கோவமாக இருக்காங்க. அப்படியே கங்கா, யமுனா எல்லாருமே பார்க்குறாங்க. ஏய் காவேரி, என்னடி ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையா, ஸ்கூலில் ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என்ன பண்ணாருன்னு தெரியல விஜய். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாருல, அவர் என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட காரணத்தை கேட்டேன், ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. எனக்கு என்னவோ விஜய் தான் இதை பண்ணியிருக்கா மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. யமுனா, கங்கா, சாரதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏய் உனக்கு என்னடி வேணும், ஏதாவது ஸ்வீட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியா, அம்மாவுக்கு நக்கலை பாத்தியாக்கா, ஸ்வீட் வேணுமான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏய் குழந்தைக்கு கேட்குறாங்கடி, நீ ஏன்டி எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்கிற, குழந்தைக்கு ஸ்வீட் பிடிக்கும், அதனால் காலையில் கேட்டால் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன் உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு, அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணமே நான் தான் சொல்லிட்டு காவேரிக்கு தெரியாது. தெரிஞ்சால் அவள் என்னை ஒரு வழி பண்ணிடுவா. நான் தான் நடந்த எல்லாத்தையுமே போயிட்டு அந்த மாப்பிள்ளைக்கிட்ட எடுத்து சொன்னேன். காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்த இருக்குது, எல்லாத்தையுமே நான் போய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன்னு காவேரிக்கு தெரியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நிவின் அப்படியே அமைதியாக இருக்கார். காவேரி ரொம்ப டென்ஷனாக வராங்க. இங்கே பாருமா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தட்டும் பரவாயில்லை, ஆனால் இதே மாதிரி லைஃப் போகாது. நான் கண்டிப்பாக இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி காட்ட தான் போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஏய் என்னடி இது, இவ இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தந்தே நான் தான் போய் அந்த மாப்பிள்ளையை பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னேன், அதனால தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஓ, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அப்பா ஒரு வழியாக அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. நமக்கு மட்டும்தானே தெரியும், யாருக்கும் தெரியாது, பாவம் விஜய் தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டார் சொல்லிட்டு காவேரி அவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுடி, அவள் கோவம் எத்தனை நாள் இருக்க போகுது, ஒரு வழியாக அந்த கல்யாணம் நின்றுச்சா, அதை பாருங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளோ வருத்தப்படுவேன் தெரியுமா. கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஸ்வீட் இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அம்மா உண்மையாகவே இப்போதாம்மா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க, அதுக்குள்ளே காவேரி வந்துட போகிறா, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுறீங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சாப்பிட்றாங்க. காவேரிக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. என்னோடய கல்யாணத்தை எதுக்காக இவர் தடுத்து நிறுத்துறாரு, ஆனால் விடமாட்டேன், கண்டிப்பாக நான் விடமாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணி நான் கல்யாணம் பண்ணி காட்டணும், அதுதான் என்னோட எண்ணமே, சீக்கிரமாக நடக்க வைக்கிறேன் அப்படின்னு காவேரி ரொம்ப கோவப்படுறா.